பெண்கள் கூட்டம் நீ வந்தோடனே அப்படியே செல்ல 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 செல்லன்னு கை தட்டுறாங்க. ஏத்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல? எதுடி வெயிட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முகரைய பாரு முகரைய. என்னைக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் டூப்ளிகேட் டூப்ளிகேட். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னைய பார்த்தது அவங்கள கை தட்டா எனக்கு பொறாம வராது? பொறாம வரக்கூடாது. ஏன் பொறாமைன்னு ஒன்று வந்தா அந்த பொறாமைங்கிற வார்த்தையை எழுதி திருப்பி படிச்சு பாரு. பொறாமை மயிரா போ போயிரா போ. அப்படி போயிருமா? சரி. என்னடி இப்படி முளைச்சு கிடக்கலாம்? மனசு வேதனடி. என்னடி வேதனை? ஆளு பார்க்க நல்லா அழகா இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் அழுகாம சொல்லுடி. அழுகாதடி. எதுக்குடி இப்ப அழுகுற? தேமி தேமி வேற அழுகுற. ஏய் என் மனசுல இருக்க சிரமத்தை உங்ககிட்ட சொல்றேன். என்ன சிரமம்? சொல்ல முடியல. என்னடி சிரமம்? என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு விஜி. சொல்றேன். எல்லாரும் மாதிரி நானும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? அதுல என்னடி தப்பு? எல்லாருக்கும் உண்டான ஆசை தான் இது. அதானே. 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வைக்கணும்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? இது தப்பே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த ஆசை வரும். மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? தப்பு இல்லடி. நானும் செய்யாத தொழில் இல்லை விஜி. சரி. ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன். எதுவுமே ஓடலை. ஏன்டி அப்படி என்ன ராசி எல்லாம் படுத்துருச்சு. எல்லாமே படுத்துருச்சா? மனசு நொந்து போய் என்ன பண்ண? நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை இனிமேல் வாழக்கூடாது, மருந்து குடிச்சிட்டு செத்துடலாம். ஐயோ ஏண்டி இப்படி பெண்கள் நினைச்சா பெண் சமுதாயமே அழிஞ்சிரும்டி அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் யோசனை பண்ணேன். நம்ம போய் கடையில் மருந்து வாங்கினோம் கொடுக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளை. அதனால பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். என்ன பண்ணாம? அவன்கிட்ட ஒரு 500 ரூபா காசு கொடுத்து போ தம்பி போய் ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வாடான்னு. அது என்ன கிங்கிலீஷ் கோட்டர்? சாகரம் அது ஒரு ஆசை இருக்கு மனசுல, அதுலயே கலந்து குடிச்சிடலாம்னு வாங்கிட்டு சொன்னேன். சரி. அவனு வாங்கிட்டு போன் பண்ணான். என்னன்னு? அக்கா 260 ரூபாக்கா அது அப்படின்னு. என்னடி விலையை ஏத்திட்டாங்க? நீ வாங்கல கம்மியா இருந்துச்சு. ஆமாண்டி. அப்புறம் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிப்பான்னு பாரு. சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 260 ரூபாய். அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு பவுண்டு 1/2 லிட்டர் வாங்கிக்கிடான்னு. அப்புறம் ஏன்னா பச்சை தண்ணியில் குடிச்சு வாந்தி வந்துருச்சுனாக்கா மருந்து வெளியாயிரும். சரி. அப்புறம் வேற என்ன வேணும்னா ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கிடான்னு. நீ சாக போனியா இல்ல சரக்கடிக்க போனியா? ரெண்டும் தான். அப்புறம் கட்டிங்க அவுத்தியதுல எலி மருந்தையும் போட்டு பவுடரை கலக்கி விரல விட்டுக்கிட்டு ஆட்டினே பார்த்துக்க. இதே வேலையா இருப்பியாடி? கலக்கணும்ல. கலக்கி விட்டு எடுத்து இப்படி இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல. சரி. பக்கத்து வீட்டுக்கார கிளையை வந்து தட்டி விட்டு. ஐயோ என்னாச்சு? என்னடி போச்சடி? சரக்கு போச்சுங்கிறியா? ஏண்டி அப்ப நான் ஜாகவா? இல்லடி இருந்தாலும் காசு போகுது இல்ல. கிளட்டு முண்டை ஏண்டி தட்டி விட்டேன்னு. ஐயோ என்ன சொன்ன அந்த பாட்டி? கிளவி கேட்டானே இப்போ மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதானே நான் சொன்னேன். எல்லா தொழிலும் பண்ணேன், படுத்துருச்சு அதனாலதான் சாக போறேன்னு. சரி. கிளவி கேட்டா எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. அது என்ன அந்த தொழில்? எனக்கும் புரியல. என்னடி அப்படின்னு. அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா? அதே எல்லா தொழிலுக்கும் காய்கறி வியாபாரம், இப்ப பக்கம் மேலாம் நடிகைங்கிறோம். அது என்ன அந்த வேலை? அப்பவும் எனக்கு புரியல. என்னடி கழட்டு முண்டை அப்படின்னு. அடியே இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்துருந்தீங்கன்னா இந்த உடம்ப என்ன செய்வாங்கன்னா? என்ன மண்ணுல போட்டு புதைப்பாங்க, இல்ல கொண்டு போட்டு எரிப்பாங்க. இதையே தான் நானும் சொன்னேன். அப்ப கிளை சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள வர உடம்பு தானே இது. சரி. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுடி உடம்ப வச்சு பண்றதா? அடிச்சம் பிளக்ஸ் 36க்கு 36 தூக்கி கட்ட முடியல. இன்னும் சைஸ் பெருசு இல்ல. என் போட்டாவை பெருசா போட்டு என் போன் நம்பரை கீழே எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஒட்டினேன். உன்னை தூங்க விட்டுருக்க மாட்டாங்களே. ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பஸ் ஸ்டாண்டு போன் பறக்கும்ல. ஆள் அப்படி பிஸி ஆயிட்டேன். அப்புறம் ஒருத்தன் போன் போட்டுட்டு ஒருத்தன் புதுசு போல என்ன கேட்டாப்ல கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன். ஹலோ, இந்த நம்பர் நான் வந்து பிளக்ஸ்ல வந்து நீ என்ன சொன்ன? சொல்றேன் முண்டை நான் தான் என்ன விஷயம். ஐயா என்னடி பொசுக்குன்னு நம்ம எதா இருந்தாலும் ஓப்பனா பேசலாம். ஆமாம் அதுக்கு தானே. அவன் சொன்னேன் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. தலைக்கு 1000 ரூபா தம்பி, ரவுண்டா 1000 ரூபா வரும்னே. ஏடி 5 பேருடி எப்படி? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி தான் நமக்கு. அப்ப அவன் சொன்னா கொஞ்சம் ரேட்டை குறைக்க முடியுமா? என்ன கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணி ரேட்டை குறைக்க? கராரா சொல்லிட்டு 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழில குறை இருந்தா கேட்டுக்கோ. அதான் நீ சுத்தமா செய்விய. அப்புறம் வாங்கிக்கேன்ட்டேன். வந்து கூட்டிட்டு போறியா, அட்ரஸ் சொல்றியான்னு. அப்புறம் அட்ரஸ் சொல்றேன் வாங்கன்ட்டேன். அட்ரஸ் என்ன அட்ரஸ் கொடுத்தேன்.
என்ன அட்ரஸ்? ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, என்னடி பொந்து, அமுக்குராவட்டி தாலுக்கா, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்னு கொடுத்தேன். அட்ரஸே சரியில்லையே. குழப்பமா இருந்துச்சு, நடந்து போனால் லேட் ஆகிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி பாட்டி பேச்ச எவ்வளவோ ஆட்டோ இருக்கு, அது என்ன ஓலா ஆட்டோல போனேன்? போறது அதுக்கு தானே போறேன், அதனாலயா அந்த ஆட்டோல போயிரும்ட்டு. சரி சரி சரி, அவன் கணக்கா கொண்டு இறக்கிட்டான். ஆமா, பின்ன இதே வேலையா இருப்பாங்க இருக்கு. பாக்குறேன் வீடு சாத்தி கிடக்கு. ஐயோ ஏமாத்திட்டியாடி. நேரத்துல வேற கஸ்டமர் தேட முடியாது. ஆமா ஆமா. சரி எதுக்கு ஒரு அமுக்குவான் காலிங் பெல்ல, எப்படி அவன் போய் அமுக்குனேன். டிங் டாங் டிங் டாங், கதவை திறந்துட்டாங்க. உள்ளதா இருந்திருக்காங்க. பாக்குறேன் ஏத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருக்கேன். எங்கடி இன்னும் 2 பேரை காணா? அல்ல என்ன கட்டல நீ கரெக்டா இருக்க வர கணக்குல வீக் இல்லல. அப்புறம் இந்த ரூம்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. சரி 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜி. இந்த ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தா. என்னடிப்பா டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு. பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் டு 10 பேர் வந்தா நான் என்ன இழுச்சா அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ரவுண்டா 10,000 ரூபாய் வேணும். என்னடி எத்தனை பேரால சமாளிப்பியாட்டு இருக்கு? நமக்கு ஒவ்வொரு கஷ்டமும் தெய்வம் மாதிரி தானே. அப்பாடி அதுல ஒருத்தன் சொன்னேன் போய் உட்கார் அப்படின்னா. என்ன போ வாங்குற மரியாதை இல்லாம உங்களோட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை இதெல்லாம் பேசுவியா வாடா அப்படின்னு திரும்ப நெல்ல ஒருத்தன் வந்து கதவை மட்டாருன்னு அடைச்சிட்டான். சிச்சோ பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டான். என்னடி வெளியிலேயே தூக்கி போட்டேங்க? ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன் நம்ம தொர்ராஜ் என்ன மாதிரி இருப்பானா? கையெல்லாம் சாட்டை சாட்டை. ஏண்டி கையே சாட்டை சாட்டையா இருந்துச்சுன்னா உன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? என்னடி விட்டான் ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி கட்டல்ல போய் மயக்கம் போட்டு மல்லாந்துட்டேன். ஏண்டி மானங்கட்ட முண்டா விழுகிற குப்புற விழுகிறா அதானே அவங்க பொசிஷனா பப்பரப்பான்னு மல்லாக்க விழுந்துருக்கா. மயக்கம் போட்டு விழுகிறாங்க டிசைன் பார்த்தா விழுக முடியும். ஓஹோ மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறேன் விஜி. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. நல்லா இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவட்டை. ஆமா அதுல 2 கட்டை வாங்கியிருக்கேன். பொசிஷனோட அனுபவிச்சிருப்பாங்களா இருக்கு. வாங்கி இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. மூலம் ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து தவக்கலை குட்டி மாதிரி. ஏண்டி நான் கேட்குறேன் எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் அங்கே கட்டி இங்கே கட்டி வாய் திறந்து தானே இருக்கேன். ஐயோ அம்மாமா அப்பப்பா என் கற்பு என்னை காப்பாத்துக்கன்னு கத்தி தொலைய வேண்டியதானே. எப்படி கத்து? என்னடி வாயில வச்சு அமுக்கிருக்க? எதை துணியை மட்டும் துணியை சுற்றி அமுக்கிருக்கேன். அதானே 10 பேருன்னா என்ன நல்ல துணியா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. என்ன தம்பிக்கினாங்க துண்டு தேடி இருக்காங்க கிடைக்கல. அப்புறம் அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டியை வாயில வச்சு அமுக்கிட்டான். அவன் 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடியாம் போல. துவைக்கல முண்டப்ப. ஐயோ ரொம்ப கஷ்டம்டி. அது தீயில ஓட்டாலும் வேகாது போல. எப்படி வாயில வச்சிருந்த? இப்ப வரைக்கும் அந்த டவுசர் என்ன கலர்னே எனக்கு தெரியும். ஐயோ கண்ணை முழிச்சு இப்படி பாக்குறேன். மனசுக்குள்ள ஒரு தைரியம். அந்த நேரத்துல ஒரு தைரியம் வந்திருக்கு பாரு. என்ன 10 பேர் தானே மீறி போனா 15-50 நிமிஷம் தான். நீயாவே என்ன நிமிஷத்தை கணக்கு போட்டுக்கிற? அவங்க முகரக்கட்டையை பார்த்தா தெரியாது. எப்படி இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆணிச்சு கிடக்கு உள்ள. அவ்வளவுதான் முண்டை கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச விஷயம். என்னாச்சு? 10 பேர் வந்தேன். சரி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன். நம்ப வேண்டியதானே. இந்த ஒருத்தன் வந்தான்ல சரி அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோல்ல ஒட்டு கோயில்ல பொங்கலாடி தர்றாங்க. ரவுண்டு கட்டி வந்திருக்கிறாங்க. போயிட்டு ஒரு வாரம் முடி விசி அந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்துருக்க. என்ன காலை இறக்க மாடி ஆனா சமாளிச்சிருக்க பாரு. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் குண்டில ஒரு மிதிச்சு என் காதுல வெளத்துல கிடக்கிறதெல்லாம் கலட்டிட்டு ரொம்ப முக்கியம். இப்ப சோகம் போன்னு விரட்டி விட்டாங்க. தான் நினைச்சேன் தொழில்னால லாபம் நட்டம் இருக்கிறது சகசம். அதுக்கு நான் பண்ண தப்பு ஒத்தையா போனேன் பாரு. ஏண்டி ஒரு பார்ட்னர் கூட இருந்திருந்தா? ஏண்டி இதெல்லாம் கூட்டணி போட்டு செய்யற தொழிலா? ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். சரி இப்போ நீ யாரை விரும்புறப்ப கூட்டணி போட? உன்னை கேட்கலாம்னு யோசிச்சிருக்கேன். உன்னையவாது ஒரு வாரம் வச்சு செஞ்சாங்க. எல்லாம் மாச கணக்குல விட மாட்டாங்க. விடவே மாட்டாங்க. சரி எங்கேயோ காடு போறீங்களா? ஆமாண்டி நானும் வர்றப்பா. நாங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் போறோம். நானும் கேள்ற முடியாப்பா. நானும் உங்க வயசு தாப்பா. ஏப்பா வள்ளி அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா தெனக்காடு. நிஜமாவா? நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு கருவ காடு முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். இப்ப அந்த மாதிரி இல்லையாமே. நல்லா செலவு பண்றியடி. எப்படி உனக்கு அது விருப்பம் இருக்காமா?